இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி பேசிக் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு நார்மலான என்ஜின் இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் ப்ராப்ளமாக இருக்குது, ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா மெயின் திங் என்னென்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இது ரோப்பு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரோப். இது நம்ம ஸ்டார்ட் பண்ணையில் எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக வச்சு மட்டும்தான் ரன் இழுக்கணும். இந்த ரோப் இருக்குன்னா இந்த ரோப் வந்து ஸ்ட்ரைட்டாக, அதாவது இந்த ஸ்டார்டிங் கிட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு மட்டும்தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரே ஒரு புல்லை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 புல்லையே 2 டைம் இல்லை 3 டைம்லேயே ஸ்டார்ட் ஆயிடணும். ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம மிஷின் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி பெட்ரோல் போர் பண்ணிவிட்டு இப்போ லிட்டருக்கு 35 to 40 ml ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பெட்ரோலில் இந்த பபிளை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற பெட்ரோல் மேலே போயிட்டு கார்பரேட்டருக்கு போயிட்டு திரும்பவும் டேங்க்குள்ளேயே வரும். நீங்கள் ஒரு 10 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த இடத்துல ஏர் பபிள்ஸ் எல்லாம் நீங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் சோக் வந்து ஆல்வேஸ் ஆனில் வச்சுக்கணும். இந்த சோக் எதுக்குன்னா ஏர் ஃப்ளோக்காக. சோக் ஆஃப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஏர் ஃப்ளோ கட் ஆயிரும், என்ஜின் ஆஃப் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. இது வந்து ஆல்வேஸ் ஆனில் வச்சுக்கணும். ஸ்விட்ச்சு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஸ்விட்ச்சு. கண்ட்ரோல் எல்லாமே உங்களுக்கு இங்கே தான் இருக்குது. மெயின் கண்ட்ரோல் என்ஜின் ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, மிஷின் ரன் பண்ணுறது எல்லாமே இந்த ஸ்விட்ச் மட்டும்தான். ஆஸ் யூஷுவல் இது ஆக்ஸலரேட்டர். லைட்டாக நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணிக்கலாம். அதிகமாக ஆக்ஸலரேட்டர் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூயல் வந்து அதிகமாக போகும். அதனால் சாயிலுக்கு தகுந்த மாதிரி அளவாக கொடுத்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது டம்மி ஸ்விட்ச் தான், அதனால் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை. அந்த ஸ்விட்ச் தான் மேலே வச்சுருக்கோம். இது வந்து லாக் பண்ணிக்கலாம் நம்ம. பட் லாக் பண்ண வேணாங்கன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். எதனாலனா சம்டைம்ஸ் சாயிலில் ஹார்டான இப்போ கல்லுக்கு அந்த ஸ்டோன் ஏதாவது இருந்ததுன்னா லாக் பண்ணிட்டிங்கன்னா சடன் இம்பேக்டில் என்ஜின் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம நார்மலாக ஹேண்டில் கொடுத்தே ரன் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வருது அப்படின்னா பேசிக்காக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இது பார்த்திங்கன்னா ப்ளக் ஏரியா. நார்மல் பவர் ஸ்ப்ரேயர் மாதிரி தான். உங்களுக்கு எடுத்திங்கன்னா உள்ள ப்ளக் வந்துடும். இந்த ப்ளக்கை வந்து கழட்டி க்ளீன் பண்ணணும். டூல் கிட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டூல் இருக்கும். இதை வந்து நம்ம ப்ரஷ் கட்டர் கியர் ஹெட்டை கழட்டுறக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளக்கை கழட்டுறக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஏரியாவை உள்ளே வச்சுட்டு என்ஜினை இப்படி பிடிச்சிட்டு, அதாவது ஃப்ரேமை இப்படி பிடிச்சிட்டு இப்படி ஒரு லெஃப்ட் சைடு, அதாவது நார்மலாக லூஸ் பண்ணுற சைடு எடுத்திங்கன்னா இந்த ப்ளக்கு கழண்டு வந்துடும். ஓகே, நீங்கள் ரிமூவ் பண்ணால் ப்ளக் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன பண்ணணுன்னா இதில் வந்து கறி பிடிச்சிருக்கும். இது புது ப்ளக் நான் உங்கள்கிட்ட காட்டுறது. ரன் பண்ண ப்ளக்கில் பார்த்தீங்கன்னா கறி பிடிச்சிருக்கும். இந்த ரெண்டுக்கும் சென்டரில் ஒரு சின்ன பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணி விட்டுட்டு, மேலே இருக்கிற கறியும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு, கொஞ்சம் பெட்ரோல் வந்து உள்ளே போட்டுட்டு, இதில் பெட்ரோல் கொஞ்சம் ஒரு 3 to 4 drops விட்டுட்டு திரும்பவும் என்ஜினில் இதே ப்ளேஸ் பண்ணி டைட் பண்ணிக்கங்க. இது நார்மலானது. அதுக்கப்புறம் என்ஜின் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். 2 stroke என்ஜினால் உங்களுக்கு அடிக்கடி இந்த கறி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வரலாம். இதை பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளமும் ரெக்டிஃபை ஆயிரும். மேபி இன் ஃப்யூச்சரில் இது பண்ணியும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் நான் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. 4 mm அலன்கி எடுத்துகிட்டு இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கழண்டு வந்துடும். ஓகே, உள்ளே பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு இருக்கும். இதுதான் அந்த சோக்கு. ஆனில் வச்சுக்கிறப்ப தான் மேலே இருக்கும், ஏர் ஃப்ளோ உள்ளே போகும். ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ஏர் ஃப்ளோ கட் ஆயிரும். அதனால தான் என்ஜின் ஆஃப் ஆகிறதுக்கு காரணம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2 ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணிவிட்டு இந்த செட்டை ஃபுல்லாக எடுத்துகிட்டு கார்பரேட்டர் செட்டையும் கழட்டிட்டு உள்ள இன்சுலேட்டர் பிளாக் கலர் இருக்குது இல்லைங்களா, இதுதான் இன்சுலேட்டர். இந்த இன்சுலேட்டர் லூஸாக இருக்கும் சம்டைம்ஸ் ரன் ஆனதில். அதை டைட் பண்ணால் ரெடி ஆயிரும். காட்டுறாருங்க. ஓகே, நம்ம கழட்டிட்டோம்னா இந்த செட்டு தனியாக வந்துடும். இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துகிட்டு இதை க்ளீன் பண்ணி போட்டு திரும்ப உள்ளே போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கார்பரேட்டர் செட்டு. இதுதான் என்ஜினில் இப்படி ப்ளேஸ் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வாஷர் இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு இந்த 2 ஸ்க்ரூ இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகிருக்கும். இந்த 2 ஸ்க்ரூவையும் ஹேண்ட் டைட் வச்சுக்கணும்.
நமக்கே தெரியும் ஹேண்ட் டைட் எந்தளவுக்கு வைக்கணும்னு. ரொம்ப அதிகமாக வச்சா பிரேக் ஆகி உடஞ்சிரும். அதனால் ஒரு மீடியமான டைட் ரெண்டுமே வச்சுக்கணும். ஓகே, ஓகே. இதுதான் பார்த்தீங்கன்னா நார்மல் டைட்டு. இதுக்கு மேலே டைட் வச்சாலும் இது பிரேக் ஆகி உடஞ்சிரும் இன்சுலேட்டர். இப்போ இந்த அளவுக்கு டைட்டு வச்சுட்டு இதுக்கு மேலே ஓகே, ரொம்ப ரன் ஆகிடுதுன்னா இந்த வாஷர் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இந்த வாஷரை தூக்கி போட்டுருங்க. இல்லாட்டி நார்மலாக அப்படியே வச்சுட்டு இந்த இடத்த ஹோலில் வச்சுட்டு மேட்ச் பண்ணி அப்படியே டைட் பண்ணிக்கோங்க. கழட்டுறப்ப எப்படி கழட்டியிருந்தோமோ அதே மாதிரி இந்த ஹோல் வந்து மேலே வர மாதிரி வச்சுட்டு பின்னாடி கார்பரேட்டர் செட்டை உள்ளே விட்டுட்டு இந்த அப்படியே இதில் வச்சு இன்சுலேட்டரில் வச்சு அப்படியே லாக் பண்ணிடணும். இந்த கார்பரேட்டர் செட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் சைடு லெஃப்ட் சைடு வர மாதிரி இருக்கணும். பார்த்துக்கங்க, அப்படியே வச்சு நீ டைட் பண்ணிடணும். இந்த செட்டு டைட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கோயின் சைடாக ரெண்டையும் அப்படியே இதில் ஒரு டைட், இதில் கொஞ்சம் டைட், ரெண்டு சைடும் கொஞ்சம் கொஞ்சமாக டைட் வச்சு தான் டைட் பண்ணணும். லைக் உள்ளே எப்படி டைட் வச்சிங்களோ இன்சுலேட்டரில் அதே மாதிரி இதுலேயும் ஹேண்ட் டைட் நல்லா வச்சுக்கணும். நமக்கே டைட்னு ஃபீல் ஆகும் இல்லைங்களா, அந்தளவுக்கு வச்சுக்கணும். வச்சுட்டு இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கணும். ரொம்ப டைட் வச்சோம்னா மேபி லாக் ஆகிற சான்சஸ் இருக்குது. அதனால் சோ கரெக்டாக வேலை செய்யுதான்னு பார்த்துக்கணும். ஃபைனலாக இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. தென் எகைன் நீங்கள் கேப் போட்டு இதுக்கு மேலே கார்டு போட்டு கேப் போட்டு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மேபி வந்து உங்களுக்கு என்ஜின் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல் ஆகுது, இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா இந்த ஸ்க்ரூ இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்க்ரூ வந்து ஒரு சுத்து லெஃப்ட் ஆர் ரைட் 110ல் ஆக்ஸலரேட்டர் கொடுத்துட்டே, அதாவது என்ஜின் ஆனில் ஆக்ஸலரேட்டர் லைட்டாக கொடுத்துட்டே இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா என்ஜின் வந்து பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகவும் அதிகமாகவும் இருக்கும். நீங்கள் மீடியமாக நீங்கள் கொடுக்குறப்பே உங்களுக்கே ஃபீல் ஆகும் என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் ரைஸ் ஆகிறது. அதில் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா நார்மலாக எப்பவும் போல் என்ஜின் ரன் ஆகிக்கும். இதுதான் வந்து பேசிக் மெயின்டெனன்ஸ். அந்த மெயின் மெயின்டெனன்ஸும் இதுதான் உங்களுக்கு. ப்ளக்கு ஃபஸ்ட்டு ப்ளக்கு கழட்டி போட்டு ஸ்டார்ட் ஆகுதான்னு பாருங்கள். ப்ளக்கு கழட்டி போட்டுட்டும் 2 டைமுக்கு மேலே ரோப் இழுத்தும் சுற்றும் வாங்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை கழட்டி இதெல்லாம் ஃபுல்லாக டைட் வச்சுட்டு நீட்டாக போடுங்க. டைட் வைக்கல மேபி ஏதாவது ஃபுல்லாக அழுக்காக இருந்தால் க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுங்க. கார்பரேட்டர் அதே மாதிரி தான். ரொம்ப அழுக்காக இருந்தது அப்படின்னா பெட்ரோலில் ஒரு தடவை ஊற வச்சு டிப் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes க்ளீன் பண்ணிவிட்டு போடுங்க. மிஷின் ரன் ஆயிரும், எந்த பிரச்சனையும் வராது. இதுதான் நார்மல் மெயின் மெயின்டெனன்ஸ். இது தெரியாமல் தான் நிறைய பேர் வந்து மெயின்டெனன்ஸ் என்ஜின் வந்து ப்ராப்ளம் அந்த மாதிரி எல்லா என்ஜின்லேயும் சொல்கிறாங்க. இந்த மிஷினில் மட்டும் இல்லை, எந்த என்ஜினாக இருந்தாலும் இதுதான் கம்ப்ளீட் மெயின்டெனன்ஸ். இதை கரெக்டாக பாருங்கள். க்ளோஸ் ஆனால் இந்த மாதிரி இருக்கும். டியூபெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இழுக்கிறது ஸ்ட்ரைட்டாக தான் இழுக்கணும்.